சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை கண்டால் நாற்காலி இல்லாமலே உட்காரும் அளவிற்கு அமைச்சர்கள் பணிவு காட்டுவதை பார்த்து தாம் வேதனைப்பட்டதாக திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார். தேனி மாவட்டம் பங்களாமேட்டில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மு ஸ்டாலின், தேனி, ஆண்டிப்பட்டி, கம்பம், போடி ஆகிய 4 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ஸ்டாலின், அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 2800 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறினார். அமைச்சரவையில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் சிறிது காலம் எங்கிருக்கிறார் என்கிற தகவல் தெரியாமல் இருந்ததாக குறிப்பிட்ட மு ஸ்டாலின், முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தனக்கும் இடையே என்ன பிரச்சனை என்பதை ஓ பன்னீர்செல்வம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். சட்டப்பேரவையில் முதலமைச்சரை கண்டதும் நாற்காலியே இல்லாமல் உட்காரும் அளவிற்கு அமைச்சர்கள் பணிவு காட்டுவதை கண்டு தாம் வேதனைப்பட்டதாக கூறிய ஸ்டாலின், அமைச்சர்கள் போல் நடித்தும் காட்டினார். இல்லாமையே உட்காருகிற காட்சி தான் இன்றைக்கு அதிமுக அமைச்சர்களாக நாற்காலி இல்லாம உட்காருவாங்க. அதான் இப்படி நாற்காலியும் இல்லாம உட்காருகிற அந்த காட்சிகள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பார்த்து நாங்கள் எல்லாம் வெட்கப்படுவதுண்டு, வேதனைப்படுவதுண்டு. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நிலைமையா? ஆக முதலமைச்சரை பொறுத்தவரையில் ஓபிஎஸ் பொறுத்தவரை அவங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. வார்டு வாரியாக வந்து இந்த 5 வருஷத்துல மக்களை அவர் சந்திக்கல. எனவே ஜெயலலிதாவிடத்தில் அவருக்கு கோபம் வர வாய்ப்பே இல்லை. பிறகு ஏன் சண்டை? பிறகு ஏன் ஓபிஎஸ் கொஞ்ச நாள் காணாமல் போனாரு? அதை தொகுதி மக்களுக்கு அவர் விளக்க வேண்டாமா? இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியை ஆதரித்து பேசிய ஸ்டாலின், அத்தொகுதியின் அதிமுக வேட்பாளரும் மின்சாரத்துறை அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் மீது கடும் ஊழல் குற்றச்சாட்டுகளை எழுப்பினார். மின்வாரியத்தில் நத்தம் விஸ்வநாதன் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்திருப்பதாகவும் ஸ்டாலின் அப்போது சாடினார். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு மின்துறை. அந்த மின்துறையில புதிய மின் மீட்டர்கள் வாங்குவதிலே ஊழல், தனியாரிடமிருந்து மின் கொள்முதல் செய்வதிலே ஊழல், அதானி குழுமத்திற்கு சூரிய ஒளி மின்சார ஒப்பந்தம் போட்டதிலே பல கோடி ரூபாய் ஊழல், எல்இடி பல்புகளை வாங்குவதிலே ஊழல், மொத்தத்தில் மின்வாரியத்தில் மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்திருக்கக்கூடிய யோகி தான் இன்றைக்கு அதிமுகவுடைய வேட்பாளராக இருக்கிறார் என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக் கூடாது. தகுதி இல்லை என்று கூறுவதற்கு ஜெயலலிதாவுக்கு தகுதி இல்லை என்று கூறிய மு ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கிற்காக சட்டம் கொண்டு வருவதற்கான கோப்பில் தான் கருணாநிதி முதலில் கையெழுத்திடுவார் என உறுதி அளித்தார்.